நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சமையலறை கழிவுகளை வச்சு நம்மளே உரம் தயாரித்து நம்ம வீட்டில் வளர்க்குற செடி கொடிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் இது வெற்றியில் முடியும், பல நேரங்களில் இது தோல்வியிலேயே முடியும். நம்ம குழந்தையா இருக்கும்போது நோட்டு புத்தகத்துக்குள்ளே மயிலிறக வச்சு அதை திறந்து பார்த்துட்டே இருப்போம், குட்டி போட்டுருச்சான்னு. அதே மாதிரி நம்ம இந்த கம்போஸ்ட் பின்னையும் டெய்லி திறந்து பார்த்து கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு பொருளை நம்ம கம்போஸ்ட் பின்ல ஆட் பண்ண போகிறோம். இந்த பொருள் நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த கம்போஸ்ட் 45 நாளில் ரெடி ஆகிற கம்போஸ்ட்டை நமக்கு 25 நாள்லேயே ரெடி ஆகிடும். இந்த பொருளை நம்ம எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எத்தனை நாள் இடைவெளியில் நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 2 பதிவுகள் இந்த கம்போஸ்ட் பின்னுக்காக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நீங்கள் வீட்டில் பன்னு, ப்ரெட்டு, நான்னு, பீட்ஸா இதெல்லாம் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. அதுதாங்க ஈஸ்ட். ஈஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உதவும். ஸோ நம்ம கம்போஸ்ட் ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம ஒரு கலவையாக ஒரு லிக்விடாக செஞ்சு அதை தான் நம்ம கம்போஸ்ட் பின்னில் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக ஜீனி எடுத்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீனி எடுத்துக்கலாம். ஜீனியில் இருக்க குளுக்கோஸ் இந்த நுண்ணுயிர்களை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும் பிகினிங் பீரியடில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். தயிரும் அதே இதை தான் பண்ணும். அதில் இருக்கிற அந்த என்னமோ லாக்டோ சம்திங் சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லா அந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் நீங்கள் பன்னு, ப்ரெட்டெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மிச்சம் இருக்கிற ஈஸ்ட்டே போதும். நம்ம அந்த மிச்சம் இருக்கிற ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது கொஞ்ச நாளில் அது செயலிலேருந்து போயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்போஸ்ட் பின்னில் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஈஸ்ட்டை நம்ம அந்த தண்ணியில் போட்டுருவோம். இந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கட்டும். தொட்டால் அப்படி கொஞ்சம் ஜில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். சூடாகவே இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும். இந்த ஜீனி, தயிர், ஈஸ்ட் 3ஐயும் நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். அது அந்த ப்ராசஸ் உள்ளே நடந்து அந்த நுண்ணீர் பெருக்கம் அங்கே ஏற்படும். அதுக்கப்புறமா இந்த லிக்விடை ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கழித்து நம்ம கம்போஸ்ட் பின்னில் கொண்டு போய் ஊற்றிடலாம். இந்த கலவை பார்த்திங்கன்னா இப்போ மழைக்காலம், நம்ம கம்போஸ்ட் பின் நல்லா ஒரு குளிர்ந்து போயிருக்கும். அதில் ஒரு வார்ம்த்தே இருக்காது. அதில் ஒரு சூடு இல்லை அப்படிங்கிறப்போ அந்த கம்போஸ்ட் ரெடியாகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மழைக்காலம், குளிர்காலம் இந்த நாட்களில் மட்டும் நம்ம இந்த ஈஸ்ட்டை போடலாம். அப்படி ஈஸ்ட் போடும்போது அங்கே ஒரு வார்ம்த்தும் க்ரியேட் ஆகும், நுண்ணுயிரும் பெருகும். அந்த நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கிறதுனால அந்த கம்போஸ்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துடும். ஸோ நீங்கள் நல்ல வெயில் அடிக்கிற இந்த மே, ஜூன் மாதங்களில் உபயோகிக்காதீங்க. ஏப்ரல், மே, ஜூன் கூட இந்த ஈஸ்ட் போடாதீங்க. மித்த 9 மாதங்களும் நீங்கள் இந்த ஈஸ்ட் கலவையை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவை பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி பொங்கி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த கலவையை இந்த லிக்விடை நம்ம இந்த கம்போஸ்ட் பின்னில் அப்படியே ஊற்றி விட்டுறலாம். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிரட்டும். ஈவன் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றணும் அப்படின்னாலுமே கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம கம்போஸ்ட் பின்னில் ஊற்றிடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 45 நாளில் ரெடி ஆகிற கம்போஸ்ட்டு இதில் ஒரு 25-30 நாள்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் லிக்விட் கம்போஸ்ட் டீ இதில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே கூட ஈஸ்ட் இருக்கிறதுனால அந்த நுண்ணீர் பெருக்கம் நிறையா இருக்கும். அந்த தண்ணியை, அந்த கம்போஸ்ட் டீயை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அதுவுமே ரொம்ப நல்லா ஒரு ரிச்சான ஒரு ஃபர்டிலைசராக இருக்கும் நம்ம செடிகளுக்கு. இந்த ஏப்ரல், மே, ஜூன்லேயே நான் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கொடுக்கும்போது ரொம்ப சூடு அங்கே வார்ம்த்து க்ரியேட் ஆகும். பட் வெயில் காலங்களில் அது முதலே நல்ல சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் திரும்ப நம்ம ஈஸ்ட் கொடுத்தோம்னா பயங்கர சூடாகிடும். ஸோ அந்த கிருமிகள்லாம் சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நுண்ணுயிர்கள். அதனால் இந்த 3 மாதங்கள் மட்டும் நம்ம இந்த ஈஸ்ட் கலவையை கொடுக்கறத தவிர்த்திடலாம். இந்த முறையில் நீங்கள் உரம் தயாரிக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவும் உரம் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல ரிச்சாக, ஹெல்த்தியாக, எஃபெக்டிவான ஒரு உரமும் உங்கள் செடிகளுக்கு கிடைக்கும். இந்த
பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் bless you and all the best for your compost.